திமுகவுடைய இறுதி ஆண்டு பட்ஜெட் எப்படி இருக்குது? முட்டை வந்து கோழி போடுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இன்னைக்கு போட்ட முட்டை வந்து ஸ்டாலின் போட்ட முட்டை, அது கூ முட்டை. அந்த பட்ஜெட்டே ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா? எதுவுமே இல்லை. முட்டை போட்டால் கூட ஆம்லேட் கிடைக்கும் கோழி முட்டையிலேருந்து. ஸ்டாலின் போட்ட முட்டையை கூட கூ முட்டை ஆகிப்போச்சு. 4 வருஷமாக கல்விக்காக நிதி ஒதுக்குனீங்க, அட்லீஸ்ட் ஒரு கல்வி கடன் கூட ரத்து பண்ணல. மக்களுக்காக செலவு பண்ணணும்னு தானே சொல்கிறாங்க. அப்படி தான் மக்கள் கேட்டதுக்கு அந்த நிதி உதயநிதின்றார் அவர். தேர்தல் நேரம் வந்தால் மட்டும் மக்கள் மீது வந்து ஒரு அலாதையான காதல் திமுகவுக்கு வந்ததில்லை. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது வரும் உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, அந்த மாதிரி காதல் மலையை பொழிவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி சொருகிடுவாங்க. எல்லா அமைச்சர்களும் அந்த பட்ஜெட் பேப்பரில் போண்டா வச்சு சாப்பிட்றாங்களாம். சட்டப்பேரவைக்கு வெளியில் அப்போ சொல்கிறார் எடப்பாடியார், இங்கே பாருங்கள் போண்டா வச்சு சாப்பிட்றாங்க, இட்லி. என்னங்க இது? நாடாளுமன்றத்தில் இந்த 40 பேர் அதுதான் பண்ணான். 12 மணிக்கு கால் போட்டாவை ஷேர் பண்ணுறியா? அந்த நடிகை யாரையா? எதுக்கியா 12 மணிக்கு ஷேர் பண்ணுற? நைட்டு தூங்காமல் இந்த வேலை தான் பார்க்குறியான்னு கேட்குறாரு. மறுநாள் காலையில் போய் சட்டசபையில் தூங்குறாரு. அப்போ அவர் கேட்டதுக்கும் இவர் தூங்குறதுக்கும் கரெக்டாக தானே இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார், திமுகவுடைய இறுதி ஆண்டு பட்ஜெட் எப்படி இருக்குது? அதாவது இந்த ஆம்லேட்டு போடணும்னா என்ன வாங்குவோம்? முட்டை வாங்குவோம். முட்டை வந்து கோழி போடுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இன்னைக்கு போட்ட முட்டை வந்து ஸ்டாலின் போட்ட முட்டை, மிகப்பெரிய முட்டை. ஸ்டாலின் முட்டைலாம் போட்டுறாருங்களா? ஆமாம், அவர் போட்ட முட்டை தான் அந்த பட்ஜெட்டு முட்டை, அது கூ முட்டை. அந்த பட்ஜெட்டே ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா? எதுவுமே இல்லை. முட்டை போட்டால் கூட ஆம்லேட் கிடைக்கும் கோழி முட்டையிலேருந்து. ஸ்டாலின் போட்ட முட்டையை கூட கூ முட்டை ஆகிப்போச்சு. அவ்வளவு மோசமானதாக இருக்குது அந்த பட்ஜெட்டெல்லாம் படிக்கும்போது. ஏதாவது ஒரு நிதிநிலை அறிக்கையை பாருங்களேன், அவங்க கொடுத்ததில் இவ்வளோ வளர்ச்சி எட்டியிருக்கோம், நாங்கள் இவ்வளவு தூரம் திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. என்ன தான் வளர்ந்துருக்குன்னா தமிழ்நாட்டோட கடன் தான் வளர்ந்துருக்கு. அதுக்கு தான் எடப்பாடியார் சொல்கிறாரு, ஏதோ வந்து சொத்தையான அத்திப்பழம்ட்டார். அத்திப்பழம் நானா பரவாயில்ல கூமுட்டைன்னு சொன்னேன், அவர் சொத்தையான அத்திப்பழம்ட்டார். ஒரு யூஸுமே இல்லை. மக்கள் வந்து அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அவன் பாட்டு பேப்பர் படிக்க வேண்டியதான், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டியதான்னு பார்க்குறாங்க. ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் சொல்லித் தரணும் அப்படின்றத 10 கோடியில் ஒதுக்கியிருக்காங்கல்ல. அது என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் கற்றுத்தரணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தில் அப்பா ஸ்டாலின் வந்து 10 கோடி ஒதுக்குறாரு. அதை வந்து அவர் கூட இருக்க அமைச்சர்களுக்கும் அவரும் ஒதுக்கியிருந்தாவே தமிழ் கற்றுருக்கலாம். அவர் என்ன தமிழ் ஒழுங்காக பேசுகிறாரா? அவர் கூட இருக்கவங்களுக்கு தமிழ் தெரியுமா? அவருக்கே திருக்குறள் தெரியாது. ஏதோ ஒரு திருக்குறள்லாம் பேசினார்ல, இளமை புகுத்தி விடும்லாம் சொன்னார். இன்மை புகுத்தி விடுக்கும், இளமை புகுத்தி விடுனார். அவர் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட மகன். 3 தமிழ் கரைச்சி குடித்த கலைஞரோட மகனுக்கே தமிழ் தெரியலை. இவர் வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு 10 கோடி ஒதுக்குறாரு. அதில் வந்து திருடுறதுக்கு. இப்போ இவங்க சொல்லுவாங்களே, அந்த திமுகவை விஞ்ஞான ரீதியிலான ஊழல் பண்ணுறது யாருன்னா திமுக. அதை வெளிப்படையாக காட்டுது திமுக. இப்போ நம்ம போய் பார்க்க முடியுமா? எந்த தமிழருக்கு பார்க்க முடியாது. இந்த கூவ நதி பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு 10,000 கோடின்னுவான். 4 வருஷமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 4 வருஷமாக பண்ணாங்க. கூவம் அடையாறு அவங்க அப்பா காலத்துலேருந்து சுத்தப்படுத்தி இன்னும் சுத்தப்படுத்த முடியல. அது எந்த முதல்ல அது தின்னுச்சுன்னு தெரில அந்த காசை. அது மாதிரி வெளிநாட்டு தமிழர்களுக்கு 10 கோடி. இதெல்லாம் வந்து ராமன் தான், நல்ல ராமன் பட்டையை போட்டு அடிச்சிருவாங்க. அதுபோல் அமைச்சருமே, உயர்கல்வித்துறை அமைச்சருமே சொல்லியிருந்தார், சரியாக திருக்குறள் பேச தெரியாமலாம் பண்ணியிருந்தார். அதை பற்றியும் அவங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லி தந்தேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசினார்ல, கல்விக்காக வந்து 1500 கோடி என்னமோ ஒதுக்கியிருக்காங்க. கல்வி உதவித்தொகை பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. கல்வி கடன் ரத்து பண்ணல. இவங்க தான் சொன்னாங்க 2021 கல்வி கடன் ரத்து பண்ணுறோன்னு. ஆனால் இப்போ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க கல்வி உதவித்தொகையாக நாங்கள் 1000 சில்லற கோடி வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு முரண்பாடு. பண்ணலை 4 வருஷமாக, இப்போ நிதி ஒதுக்கியிருக்கோம். அப்போ முன்னாடி ஒதுக்கின நிதி என்னாச்சு? இப்போ ஒதுக்கியிருக்க நிதி யாருக்கு போக போகுது? 4 வருஷமாக கல்விக்காக நிதி ஒதுக்குனீங்க, அட்லீஸ்ட் ஒரு கல்வி கடன் கூட ரத்து பண்ணல. மாணவர்களுக்கு இந்த தரமான லேப்டாப்பு கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, எல்லாத்தையும் நிறுத்திட்டு எலெக்ஷனுக்கு இந்த 1 வருஷம் மட்டும் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த 3 வருஷம் நிதி எங்கே போச்சு? கோபாலபுரத்துக்கு போச்சா? அந்த நிதி எங்கே போச்சு? மக்களுக்காக செலவு பண்ணணும்னு தானே சொல்கிறாங்க. என்ன நிதி? அப்படி தான் மக்கள் கேட்டதுக்கு அந்த நிதி உதயநிதின்றார் அவர். அந்த நிதி எங்கே போச்சுன்னா அந்த நிதி உதயநிதின்றாரு. மக்களுக்கு என்ன செலவழிச்சிங்க? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள். நிறைய பண்ணியிருக்காங்களே உங்களோட ஸ்டாலின். நிறைய பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அண்ணா நகரில் ஒரு சிறுமியை கற்பழிச்சாங்கோ, வேங்கை வயலில் மலத்தை கலந்தாங்க. இதெல்லாம் சாதனை தான். என்ன திட்டம் பண்ணீங்க? மக்கள் வளர்ச்சிக்காக அதாவது பண்ணியிருக்கீங்களா? பெண்களுக்காக விடியல் பேருந்து பயணம், மகளிருக்கான ஊக்கத்தொகை, இப்போ கூட கோடைகால ஊக்கத்தொகை 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இல்லை பண்ணியிருக்காங்களே ப்ரோ. அப்போ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்களா பண்ணியிருக்காங்கன்னு? மக்கள் யாரும் அப்படி சொல்லலையே. எது அங்கேருந்து தமிழக மீடியாக்கள் தான் சொல்லுது, இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க, விளம்பரமாக போட்டு தள்ளுறீங்க தமிழக மீடியாக்கள்.
மக்கள் அதை சொல்லவே இல்லையே. 5000 போட்டிருக்காரு, 4000 போட்டிருக்காங்க. மக்களுக்கு எங்கே போய் சேர்ந்துச்சு? மக்கள் வந்து ஒரு பெண்மணியெல்லாம் உங்கள் மீடியாலே போட்டிருக்கீங்க. ஒரு பெண்மணி கதறினதெல்லாம் தேர்தலுக்காண்டி இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, கோடை கால சிறப்பு நிதின்றீங்க. 4 வருஷமா வெயில் அடிக்கலையா? அப்பா ஆட்சியில் கொஞ்சம் காஷ்மீர்லையா இருந்தால் எல்லாரும்? இப்போ தேர்தல் வருது இல்லை, தேர்தல் வருதுன்னு அறிவிக்கிறீங்க, உங்களுக்கே தெரியுதுல்ல. இவர் என்னமோ காஷ்மீரில் நம்மளை கொண்டு போய் குழு குழுன்னு வச்ச மாதிரியும், வெயிலில் வந்து மயங்கி விழுந்து இதே மெரினால முதலமைச்சர் விழாவில் செத்து போனவே 4 பேர். அப்போ கோடைக்கால சிறப்பு நிதி நீ கொடுத்துருக்கணும்ல, அப்போ கொடுக்கலையே. இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் 9000 ரூபா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் அண்டா குண்டா குக்கரு எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? தேர்தலுக்காக தான், மக்கள் நலனுக்காக ஒன்றுமே இவங்க செய்யலை இது வரைக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்கணும் ப்ரோ. தேர்தல் நேரம் வந்தால் மட்டும் மக்கள் மீது வந்து ஒரு அலாதையான காதல் திமுகவினர் வந்ததில்லை, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது வரும். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, அந்த மாதிரி காதல் மலையை பொழிவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி சொருகிடுவாங்க. அதுதான் இந்த அரசியல் கட்சியை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க அப்பா காலத்துலேருந்து அது வழக்கம். அதை அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து உங்களுக்கெல்லாம் தெரியுமா மாஞ்சோலை படுகொலை? மாஞ்சோலை படுகொலை நடந்தது அவங்க அப்பா ஆட்சியில். இவரும் அதே மாதிரி கள்ளச்சாராயம் படுகொலை பண்ணார் கள்ளக்குறிச்சியில், இவரோட ஆட்சியில் தான் நடந்துச்சு. மக்களுக்காக தான் ஓடிட்டுருக்காங்க, மக்களுக்காக தான் கொலை ஒன்றதுக்கு தான் அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க மற்ற கட்சிகளை சொல்லுவாங்க, அவங்க கூட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு, இவங்க கூட்டத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு. இதே உதயநிதி போன இந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் கரண்ட் கம்பியை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தவன் கரண்ட் எடுத்து செத்து போயிட்டான். ஒரு மீடியா கூட போடலை. நாங்கள் எடுத்துருந்தோம். நீங்கள் எடுத்துருக்கீங்க, போட்டீங்க, மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? அதை தடுக்கிறதுக்கு ஒரு சபரிசன் இருக்கார்ல. ஏதாவது ஒரு ரூபா அந்த தொழிலாளிக்கு நீங்கள் வந்து நிதி உதவி கொடுத்துருப்பீங்களா? ஒன்றுமே இல்லையே. உங்களால் தான் அவன் செத்து போனான். அப்போ அந்த சாவுக்கான பதிலை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உங்களால் தான் செத்தான்னு ஒத்துக்குவீங்களா? இல்லை. அது மாதிரி தான் இந்த பட்ஜெட்டும் ஒன்றுமே இல்லாத பட்ஜெட்டு, எதுவுமே இல்லை. மக்கள் நலனுக்காக இல்லை, தேர்தலுக்காகவும். இவங்க தேர்தலுக்காக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா தேர்தலுக்காகவும் பண்ணலை. அவர் வாட்டுக்கு எந்திரிக்கிறார், படிக்கிறார், மடன்னு படிச்சுட்டு டீ காப்பியும் சாப்பிட போயிட்டார். நல்லா போண்டாவை தின்னுட்டு உட்காந்துருக்காரு. எல்லா அமைச்சர்களும் அந்த பட்ஜெட் பேப்பரில் போண்டா வச்சு சாப்பிட்றாங்களாம். சட்டப்பேரவைக்கு வெளியில் அப்போ சொல்கிறார் எடப்பாடியார், இங்கே பாருங்கள் போண்டா வச்சு சாப்பிட்றாங்க, இட்லி. என்னங்க நாடாளுமன்றத்தில் இந்த 40 பேர் அதுதான் பண்ணா. அங்கே உள்ள மத்திய அமைச்சர் பட்ஜெட் படிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது கோரிக்கை சொல்லுங்கடான்னா அங்கே போய் கேண்டீனில் உட்காந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் சுற்றுலாத்துறைக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கியிருக்கீங்களா? இங்கே சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான். விவசாயம் இல்லை, கரண்ட் பில்லு கூடி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, தண்ணி வரி கட்டுறீங்க, நடத்து வரி உயர்ந்துருச்சு, வேலை வாய்ப்பே இல்லை. நீங்கள் சுற்றுலாத்துறைக்கு எதுக்கு ஒதுக்க போகிறீங்க? சுற்றுலாத்துறை எந்த நடிகை கோரிக்கை வச்சாங்க? மக்கள் கோரிக்கை வச்சாங்களா? இல்லை. அப்புறம் எந்த நடிகை கோரிக்கை வச்சாங்க? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றுலாத்துறை மேம்படுத்தி அது மூலம் வருமானம் ஈட்டணும். அதான் எந்த நடிகை கோரிக்கை வச்சாங்க? மக்கள் கோரிக்கை வச்சாங்களா, நடிகை கோரிக்கை வச்சாங்களா? நான் பேர் சொல்லட்டுமா? பேர் சொன்னால் உங்களுக்கே தெரியும். அவர் ட்விட்டர்லாம் போட்டு இந்த ரீஷேர்லாம் பண்ணார். அந்த நடிகை கோரிக்கை வச்சனால ஒருவேளை உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த போகிறீங்களா? என்ன ஒரு அது வேணாமே. மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு நாட்டில் ஏதாவது உருப்படியாக இருக்கா? எதுவுமே இல்லை. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த போகிறீங்களா? யாரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காண்டி சுற்றுலாத்துறை? நான் அப்படி தான் கேட்கணும். கிட்டத்தட்ட வந்து 5000 கிணறுகள் வெட்டுறதுக்காக வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில 5000 கிணறு வெட்டியிருக்காங்களா? அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் என் கிணறு இருந்துச்சு, இங்கே பாருங்கள் சார், இப்படி வட்டமாக சுற்றி பாட்டேன், வெட்டின கிணறு சார், கிணத்தையும் காணா நிதியும் காணான்னு சார்ன்ற மாதிரி 5000 கிணறு வெட்டியிருக்காங்க. எங்கே வெட்டியிருக்காங்க? சரி இல்லைங்களா, அமைச்சர் தான் சொன்னார். அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, அந்த கிணறு எங்கே? வடிவேல் மாதிரி நம்மளும் ஒரு பேப்பரை தூக்கிட்டு போய் கிணறு வெட்டிருக்கீங்க, கிணத்துக்கு நிதி கொடுங்கன்னு தான் கேட்கணும். அது விஞ்ஞான ரீதியான ஊழல்ப்பா. ஒன்றுமே பண்ண முடியாது. கிணத்தை எவனா போய் பார்ப்பானா? வெட்டினான்னு கேட்பானா? இல்லை. அவர் இதோட இன்னொரு அறிக்கை விட்டுருக்காரு, 5000 ஏக்கருக்கு மேலே தரிசு நிலங்கள்லாம் விளைநிலமாக மாற்றிருக்கோன்னு இருக்காரு. யாருடைய ஆட்சியில்? அப்பாவோட ஆட்சியில் தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றிருக்காங்களாம். கோயில் நிலத்தெல்லாம் மீட்டெடுத்து அதை பொது சொத்து கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. எங்கே? ஏதாவது ஒரு ப்ரூஃபு? அதை தான் எடப்பாடியார் கேட்டார். போன அறிக்கையில் என்ன கேட்டாருன்னா, வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க, என்ன வளர்ச்சி இருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டினவர் தான் இந்த நிதி அமைச்சர். இன்னைக்கு படித்ததும் அதே மாதிரி வெள்ளை பேப்பர் மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. பல்ல காட்டுது அந்த அறிக்கை. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்து ஒன்றிய அரசு வந்து மத்திய அரசு வந்து இங்கே தமிழ்நாடு அரசுகளை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்லியிருக்காருல்ல. கற்றுக்கணும். கடை வாங்குறது எப்படி அப்படின்ற கற்றுக்கணும். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கணும், கடை வாங்குறது எப்படி.
75 வருஷமா வெறும் 4,50,000 கோடி என்னமோ இருந்திருக்கு. 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி ஏதோ இருந்திருக்கு. இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு கடன். வெறும் 5 வருஷத்தில் ஸ்டாலின். இந்த ஸ்டாலினை பார்த்து உலகம் முழுக்க கற்றுக்கணும், எப்படி கடன் வாங்கி ஒரு நாட்டை வந்து நாசமாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உட்காந்து பேசுகிற உங்கள் தலையிலையும் கடன் இருக்குது, என் தலையிலையும் கடன் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அப்பா தான். அவரை பார்த்து கற்றுக்கணும், கடன் வாங்குறது எப்படி கற்றுக்கலாம். சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றிய அரசு நிதி தராத இந்த நெருக்கடியான சூழலில் கூட அடுத்து வந்து அமைப்போகிற 2.0 திராவிட மாடல் ஆட்சிக்கு சிறப்பாக வழிவகுக்கிற மாதிரி இந்த பட்ஜெட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதான் இந்த கனவு காணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்துல் கலாம்னு சொன்னார், இளைஞர்களை கனவு காணுங்க. அதாவது எதெல்லாம் அடைய முடியாதோ அந்த இடத்துல கனவு காண்டாதான் ஏதாவது ஒன்று அடைய முடியும்னுவாங்க. இவர் 75 வயசுக்கு மேலே இப்போ கனவு காண்றாரு, அடுத்த நம்ம ஆட்சி வரப்போகுதுன்னு. ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா இவர் காண்ற கனவுல? 2.0 இருக்கிற இந்த இதுக்கே ஒன்றுமே இல்லை, இந்த ஆட்சியிலே ஒன்றுமே நகர்த்தலை, ஒரு திட்டங்களும் கிடையாது, மக்கள் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் 2.0 வந்து என்ன பண்ண போகிறீங்க? மொத்தமாக வந்து சுடுகாடை மாற்ற போகிறீங்களா? கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு ஒரு சுடுகாடு அப்படின்னு போர்டு வைக்க போகிறாரா? அதுக்கான முன்னேற்பாடா? ஏன்னா கன்னியாகுமரியில் ஃபுல்லாக மலையை வெட்டிட்டாங்க. நாமக்கல்லில் உழவர்களோட அந்த நெசவாளர்களோட கிட்னி எடுத்துட்டான். இன்னும் வேறு என்ன எடுத்து எடுக்க போகிறீங்க? இன்னும் ஓட விட்டு ஒவ்வொரு மக்களோட ஹார்ட்டை தான் விற்கணும். விற்றாலும் விற்றுருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற சம்பவம் எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ சம்பவம் வந்து குற்றச்சாட்டு இருக்கும் திமுக மேலே இருந்தாலுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார்ல சிஎம் சார் வந்து 200 தொகுதி வெல்லணும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே, எப்படி இது? ஏன்னா தான் மீடியாவை கையில் வச்சுருக்காங்க. மருமைய சபரீசன் கூட இருக்கார், மயன் உதயநிதி கூட இருக்கார். ஆனால் ரெண்டுமே வேஸ்ட்டு ஃபெல்லோன்றது அப்பாவுக்கு தெரியாது. தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாள் நினச்சிட்டிங்களா? நீங்கள் பண்ணுற அராஜகம் ஒன்றும் தமிழக மக்கள் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா? இதே தான் 2011 அந்த 2006லேருந்து 11 ஆட்சியில் ரொம்ப அராஜகம் நடந்துச்சு. இந்த வடிவேல்லாம் கூப்பிட விட்டு பேச விட்டாங்க பார்த்தீங்களா? கேப்டன் அசிங்கமாக பேசுகிறது, புரட்சி தலைவி அம்மா அசிங்கமாக பேசுகிறது. 2011 மிக மோசமான தோல்வியை வந்து திமுக வாங்குச்சு, எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லை. அதே பாணியை தான் இப்போ பண்ணுறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நம்ம சேகர் பாபு சொன்னார் பார்த்தீங்களா, 34 தொகுதி ஜெயிப்பாருன்னார். அவரே சொன்னார் 234 நாங்கள் 34 ஜெயிப்போம், கண்டிப்பாக 34 தொகுதி ஜெயிச்சிருவார். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலைமைக்கு இந்த திமுக போகும், ஸ்டாலின் அதை பண்ணுவார். இந்த ஆண்டு நிதிநிலை இடைக்கால பட்ஜெட்டை வந்து அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு மாபெரும் காது குத்து விழா நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம காது குத்திட்டாங்கல்ல. 5 வருஷமாக நம்ம வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் எடப்பாடியாரும். நிறைய தேர்தல்கள் போச்சு, மக்கள் கண்டுக்கலை, மக்கள் திருந்தலை. திமுகவோட பொய் பிரச்சாரத்தையும் அவங்களோட அந்த பொய்யான திட்டங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யலை. இருந்தாலும் அந்த விளம்பரத்தை பார்த்து மயங்கி மக்கள் போயிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் காது குத்து விழாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இவர் ஒருத்தருக்கு குத்துவாங்க, யாராவது ஒரு ஆள் காது குத்து விழா. இவர் ஸ்டாலின் மொத்த தமிழ்நாட்டுக்குமே குத்திருக்கிறாரு. அதோட வெளிப்பாடு தான் அவர் அப்படி சொன்னதாக பார்க்குறேன். ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல, அவர் பாவம்ல, அவர் ஒரு விவசாயி எடப்பாடியார். விவசாயத்துக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை துண்டை மட்டும் போட்டால் பத்தாது. அங்கே வந்து நிலம் வந்து இப்போ பசுமையாக இருக்கணும், இயற்கை செழிப்பாக இருக்கணும்னா ஏதாவது திட்டம் கொடுக்கணும். ஒரு திட்டமும் கொடுக்கல. அப்புறம் காது குத்து விழா தான் வைப்பார் அவர். ஆல்ரெடி ஸ்டாலின் நமக்கு அல்வா கொடுத்துட்டாரு, இப்போ ஸ்டாலினே நமக்கு காது குத்து விழா வச்சுருக்கிறாரு. ஓகே ப்ரோ. அதுபோல் இன்றைக்கி வந்து சட்டசபையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த இப்போது லாஸ்ட்டாக முடிஞ்சுது. இப்போ ஈரோட்டில் எடப்பாடியாருடைய எழுச்சி பணம் போணுச்சு. அப்போ பேசும்போது வந்து உதயநிதியை, அதாவது துணை முதல்வர் உதயநிதி அவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இறைவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி சட்டசபையில் தூங்குனார் நல்லா. ஆமாம், அது உண்மை தான். இப்போ அந்த நைட்லலாம் வேலைக்கு போவாங்க பார்த்துருக்கலாம், அந்த வாட்ச்மேனு, அதுக்கப்புறம் அந்த நைட் டியூட்டி பார்க்குற டாக்டரு, போலீஸு, நர்ஸெல்லாம் வந்து பகலில் தூங்குவாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து வேலை வைப்பாங்க. இப்போ இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அந்த மாதிரி வந்து சட்டசபையில் தூங்குறாரு. இப்போ நைட்டில் என்ன தான் பண்ணுவார்? அவர் தான் இப்போ நடிகையோட போட்டாவை வந்து ரீஷேர் பண்ணுறாருல. நடிகையோட அந்த கால் வச்ச மாதிரி ஏதோ ஒரு போட்டாவை இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரீஷேர் பண்ணுறாரு. ஒருவேளை நைட் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரா, போட்டா பார்ப்பாரா, படம் அப்புறம் என்னன்னு தெரியல. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அதான் எடப்பாடியார் கேட்டார். நமதம்மா ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அவர் ஒரு மேடையில் கேட்குறாரு, 12 மணிக்கு கால் போட்டாவை ஷேர் பண்ணுறியா, அந்த நடிகை யாரையா, எதுக்கியா 12 மணிக்கு ஷேர் பண்ணுற, நைட்டு தூங்காமல் இந்த வேலை தான் பார்க்குறியான்னு கேட்குறாரு. மறுநாள் காலையில் போய் சட்டசபையில் தூங்குறாரு. அப்போ அவர் கேட்டதுக்கும் இவர் தூங்குறதுக்கும் கரெக்டாக தானே இருக்குது. ஆனால் அது எல்லா கருத்துக்குமே வந்து எதிர்கருத்து கண்டிப்பாக வந்து திமுக சைட்லேருந்து வந்துடும். ஆனால் இந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் சைலண்டாகவே இருந்தது. ஏன்னா கால் அவர் பார்த்துட்டு தானே அவர் இருந்திருக்காரு.
அப்பட்டமாக தெரியுதே, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கீங்க, மக்கள் நலன் எதுவுமே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் 12 மணி நைட்டு உட்காந்து நீங்கள் மக்கள் நலனுக்காக இவங்களுக்கு வந்து சத்துணவு கொடுப்போம், இவங்களுக்கு வந்து இந்த திட்டம் பண்ணுவோன்னு ஸ்க்ரோல் பண்ணுறாரா? அதை ஷேர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நடிகையோட காலை பார்த்துல ஷேர் பண்ணுறீங்க. காலை பார்ப்பதே வேலையை வச்சுருந்தா என்ன தான் பண்ண முடியும்? துணை முதலமைச்சர் நாட்டை கவனிக்கணும், நடிகையோட காலை கவனிச்சா அதான் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறாரு. ஓகே ப்ரோ. ஒட்டுமொத்தமாக இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பெண் என்ன ப்ரோ? முட்டை. இந்த நம்ம உதயநிதி தூக்கிட்டு போனார்ல ஒரு முட்டை, அதே முட்டை அவர் அப்பாவுக்கு அவரே கொடுக்குற மாதிரி தான். இது வந்து மிகப்பெரிய முட்டை, ஊழ முட்டை, அவ்வளோதான் பார்க்க முடியும். இப்படி அப்போ இந்த இடைக்கால பட்ஜெட் இந்த தாக்கம் வந்து தேர்தலில் எதிரொலிக்காதுங்களா மக்கள்கிட்ட? எதிரொலிக்கும், கண்டிப்பாக எதிரொலிக்கும். முட்டை அங்கே முட்டையாக தான் போக போகுது, முட்டையாக ஆகிப்போச்சு. திட்டங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, நிதிநிலை அறிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா வெள்ளை பேப்பரை வச்சுட்டு நேரம் போகாமல் நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் அமைச்சர்களை உட்காந்து உங்களோட புகழ் பாடுறீங்க. அதில் ஏதாவது மக்கள் நலன் இருந்துச்சா? இல்லை. கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இப்போது இன்ப நிதி வாழ்கன்றாங்க சட்டசபைக்குள்ளே. இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா? மக்கள் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஓட்டு போடுவானா எவனா போய்? ஒரு இது வேணாமா? அப்புறம் இந்த ஏதோ இன்னொரு நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. வீடு கட்டி கொடுக்குறோம் இலங்கை தமிழர்களுக்கு, கல்விக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், மின்சாரம் கொடுக்க போகிறோம், சாராய கடையை ஒழிக்க போகிறோம், ஏதோ அறிக்கை விட்றாரு. அவர் பாட்டுக்கு அளந்து விட்றாரு. விடு காசா பணமா விடுன்ற மாதிரி. இலங்கை தமிழரை கொன்னது இந்த கூட்டம் தான், அவங்களுக்கு வீடு கட்டி தராங்களாம். காம்பன்சேஷன் பண்ணுவாங்க நினைக்கிறாங்க. ஒரு நியாயம் வேணாமாடா? அதெல்லாம் இந்த பேப்பரை நிதிநிலை அறிக்கையே பார்த்தோமா, சிரிச்சோமா, அப்படி தூர போட்டோமான்னு போயிடணும். அப்படி தான் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. இது வேஸ்ட்டு அறிக்கை, வேஸ்ட்டு பேப்பர், அவ்வளோதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.